ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 5. தினமும் நம்முடைய சேனலில் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து 25 கேள்வியை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 5வது டெஸ்ட்டு. இந்த வீடியோவிலையும் 25 கேள்வியை பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் கேள்வி ஓரளவுக்கு எளிமையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த 25 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, ஓகே. நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். களிறு கூட்டல் யானை சேர்த்து எழுதுக. களிறு கூட்டல் யானை, இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை களிற்றி யானை என்பது கரெக்டு. களிற்றி யானை இப்படி தான் வரும். அடுத்து 2வது கேள்வி. அஞ்சிலோதி பிரித்து எழுதுக. அஞ்சிலோதி, இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி, இதுதான் கரெக்டு. அடுத்து 3வது கேள்வி. விசிட்டிங் கார்டு, இதுக்கான சரியான தமிழ் சொல் அறிக. விசிட்டிங் கார்டு, இதுக்கான சரியான தமிழ் சொல். விடையை பார்க்கலாங்களா? விடை காண்பு சீட்டு. அடுத்து 4வது கேள்வி. மயில் கூட்டல் பொறி சேர்த்து எழுதுக. மயில் கூட்டல் பொறி, இதை சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை மயிர் பொறி என்பது கரெக்டு. இருதான் வரும். மயிர் பொறி என்பது கரெக்டு. 5வது கேள்வி. கா ஏ, இதுக்கான அரபு எண் அறிக. அரபு எண்ணுன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, அது. விடையை பார்க்கலாங்களா? விடை 18 என்பது கரெக்டு. 18, இதுதான் கா ஏன்னு குறிப்பிடுவாங்க. அடுத்து 6வது கேள்வி. ஐனி பாத்து சொன்றி, இது எல்லாத்தையும் குறிக்கும் ஒரே சொல்லியது. ஒரே பொருளை தரும் சொல்லியது. ஐனி பாத்து சொன்றி. விடையை பார்க்கலாங்களா? விடை சோறு என்பது கரெக்டு. இந்த வார்த்தை எல்லாமே சோறை குறிக்கும் வார்த்தைகள். அடுத்து 7வது கேள்வி. இன்ஸ்டிங்க்ட், இதுக்கான கலைச்சொல் அறிக. கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இயற்கை அறிவு என்பது கரெக்டு. இயற்கை அறிவு. அடுத்து 8வது கேள்வி. சந்திப்பிழையற்ற தொடர் எது? கீழே இருக்கிற 4 தொடரில் எதில் சந்திப்பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. எதில் சந்திப்பிழை இல்லை? விடையை பார்க்கலாங்களா? விடை கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான், இதுதான் கரெக்டு. கயிற்று கட்டில், இப்படி தான் வரும். இதுதான் கரெக்டு. 9வது கேள்வி. அறத்தான் வருவதே இன்பம், இந்த தொடரில் எத்தனையாவது வேற்றுமை பயின்று வந்துள்ளது? அறத்தான் வருவதே இன்பம், இதில் எந்த வேற்றுமை வந்திருக்குன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை இதில் 3ஆம் வேற்றுமை வந்திருக்கு. 3ஆம் வேற்றுமை. அடுத்து 10வது கேள்வி. சேவல், இதற்கான எதிர்பால் பெயர் என்ன? எதிர்பாலின பெயர் என்ன? இது ரொம்ப சிம்பிள் தான். விடையை பார்க்கலாங்களா? விடை பேடு என்பது கரெக்டு. அடுத்து 11வது கேள்வி. ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும் பொழுது பயன்படுத்த வேண்டியது எது? ஒருத்தர் சொன்னதை நேர்கூற்றாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே என்ன குறியை பயன்படுத்தணும்? விடையை பார்க்கலாங்களா? விடை இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி. அடுத்து 12வது கேள்வி. நற்றிணை பாடல்களின் அடிவரையறை என்ன? நற்றிணை பாடல்களுடைய அடிவரையறை கேட்குறாங்க. மினிமம் மேக்சிமம். விடையை பார்க்கலாங்களா? 9 அடி முதல் 12 அடி வரை.
மினிமம் 9, மேக்ஸிமம் 12. 13வது கேள்வி, கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கொச்சை சொற்களை நீக்கி எழுதணும். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. இதுதான் கரெக்டு. கோழிக்கு இந்த லீ வரணும், தாழ்வாரத்துக்கு இந்த இல் வரணும். இதுதான் கரெக்டு. அடுத்து 14வது கேள்வி, சரியான வாக்கியத்தை கண்டறிக. இது புக்கில் இருக்கிற மொழி திறன் பயிற்சி அங்கேருந்து எடுத்திருக்கோம். இதில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை, சென்னை என்னும் மாநகரம். இதுதான் கரெக்டு. சென்னை என்னும் மாநகரம், இதுதான் சரி. ஸ்கூல் புக்கில் இருக்குது. பழைய சமச்சீர் புத்தகத்தில் வேணும்னா நான் கமெண்ட்டில் போட்டு விட்றேன், பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. அடுத்து 15வது கேள்வி, பகடு நடந்த கூழ் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? பகடு நடந்த கூழ், இந்த வரி இடம்பெற்ற நூல் எது? விடையை பார்க்கலாங்களா? விடை, நாலடியார். 16வது கேள்வி, அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்களுள் பொருந்தாதது எது? அதாவது பார்த்திங்கன்னா, அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய நூல்னு இருக்குது, அதை மட்டும்தான் சொல்லும். அப்படிப்பட்ட நூலில் ஒரு நூல் கலந்து வந்திருக்கு. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இது புதிய சமச்சீர் புத்தகம் 12ஆம் வகுப்புங்க. விடையை பார்க்கலாமா? விடை, வீரசோழியம் வராது, தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளைய ஆனந்தம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய நூல்கள். வீரசோழியம் என்பது அணி இலக்கணத்தை பற்றியும் சொல்லும், மற்றதுக்கான இலக்கணத்தையும் சொல்லும். இது மட்டும் பொருந்தாதது. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, கூற்று 2 கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். இயல்பு வழக்கில் தொடர் அமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. இதில் எது சரின்னு சொல்லணும். இதுவும் ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? விடை, கூற்று 2ம் சரி, 2மே சரிதான். அடுத்து 18வது கேள்வி, அர்ச்சிவ், இதுக்கான கலைச்சொல் அறிக. இதுக்கான கலைச்சொல் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, ஆவணம் என்பது கரெக்டு. ஆவணம். 19வது கேள்வி, என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என வ.உ. சிதம்பரனார் பெருமிதத்துடன் யாரை குறிப்பிட்டார்? அவர் யாரை பற்றி சொன்னார்னு கேட்குறாங்க. இது 12th புத்தகங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, சோமசுந்தர பாரதியார். 20வது கேள்வி, கரடி, கரடியுடைய இளமை பெயர் அறிக. இளமை பெயர் என்னன்னு கேட்குறாங்க. கரடி. இதுக்கான விடை, கரடி குட்டி. 21வது கேள்வி, இடையின எழுத்து பிறக்கும் இடம் எது? இடையின எழுத்து பிறக்கும் இடம் எது? இதுக்கான விடை, கழுத்து. இடையின எழுத்து பிறக்கும் இடம் கழுத்து. அடுத்து 22வது கேள்வி, முருகன் வேகமாக பால், இங்கே என்ன சரியான வினை மரபு வரும்? இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். விடையை பார்க்கலாங்களா? பால் பருகினான் என்பது கரெக்டு. பாலை பருகினான், இதுதான் கரெக்டு. 23வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? எது ஏவல் வினைமுற்று? இதுவும் சிம்பிள் தான், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை, ஓடு என்பது ஏவல் வினைமுற்று. 24வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, பாடுகின்ற பாடல் என்பது எதிர்கால பெயரெச்சமாகும். காரணம், பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இதில் எது கரெக்டு, எது தவறு? விடையை பார்க்கலாங்களா? விடை, கூற்று தவறு, காரணம் சரி. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும், இது கரெக்டு.
ஆனால் பாடுகின்ற பாடல் என்பது நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் கிடையாது. ஸோ காரணம் சரி, கூற்று தவறு. 25வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்த லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் மற்ற வீடியோக்களை பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரி, 25வது கேள்வியை பாருங்கள். எந்த வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசைச்சொல் சேர்ந்து வருவதும் உண்டு? எந்த வேற்றுமை உருவோட கூடுதலாக ஆக அப்படிங்கிற அசைச்சொல்லும் சேர்ந்து வரும்? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபோடு தான் ஆக அப்படிங்கிற அசைச்சொல்லும் சேர்ந்து வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் 25 கேள்வி வருது. நல்லா படிச்சுட்டு வாங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். நன்றி.